அவங்க ஏன் பயப்படுறாங்க? அவங்க வந்து லட்டு பரிதாபங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க போஸ்ட் பண்ணும்போது, இப்போ லட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஹானரபிள் சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷே வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம், அதில் தவறே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி யூடியூப்ல நீங்கள் பேட்டி கீட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு பெரிய பெட்டாலியன் வருது, உங்களை பெரிய அக்யூஸ் தீவிரவாதி மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அரெஸ்ட், அப்புறம் ரிமாண்ட், அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி. அதனால பயந்துட்டு அவங்க மூடிட்டாங்க, அதை டெலிட் பண்ணிட்டாங்க. இது கருத்து சுதந்திரத்தை வந்து நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடியது தான். ஒவ்வொன்றுக்கு நீ குற்றம் குறைபாடு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து என்ன பிரிட்டிஷ் காலமா, இல்லை ஏகாதிபத்தியமா, இல்லை டிக்டேட்டர்ஷிப்பா? இங்கே ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்திய கான்ஸ்டியூஷன்ல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு, ராஜமுந்திரியில உள்ள ஒரு வேத விற்பனர், ஒரு சாஸ்திரி வந்து இந்த லட்டை வந்து டேஸ்ட் பண்ணும் போது அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட் அவருக்கு தெரிய வருது. அந்த லட்டை எடுத்துட்டு போய் பீஃப் சாப்பிட்றவங்கள்ட்ட கொடுத்து அதை டேஸ்ட் பண்ண சொல்றாரு. இது வெளியில வராத விஷயம். அவங்க அதை பார்த்துட்டு இல்லை பீஃப் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் கலந்துருக்கு அப்படின்றாங்க. ஷாக் ஆயிடுறாரு. டெபுட்டி சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் மிஸ்டர் பவர் கல்யாண் அவருடைய பார்ட்டி கேடர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. மாட்டு கொழுப்புன்னா எப்படி எடுக்கிறாங்கன்னா, நார்மலா வந்து அந்த போன் ஷூவேட் அப்படிம்பாங்க, எஸ்யூடி. இந்த போனை உருக்கி அதுலேருந்து எடுக்கக்கூடியது. அப்புறம் அந்த மாட்டு தோல் இருக்கு பாருங்க, அதுல வரக்கூடிய அந்த ரெசிடியூஸ், அப்புறம் மாட்டுடைய அந்த இன்டெஸ்டைன், இதுதான் வந்து மாட்டு கொழுப்பு. இது பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெய் எல்லாம் இருக்குது அப்படின்னு ஆய்வறிக்கை வருது. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லாடுக்கே வந்து அல்வா கொடுக்குற மாதிரி எல்லை ஆடி லாடை கொடுத்து எல்லா சைவர்களையும் அசைவர்களாக மாற்றிட்டாங்க. இப்போ லட்டுல கலந்துருக்குன்னு நம்ம தெரிய வந்துடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய லட்டு கலந்துருக்கா இல்லையான்னு அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு லட்டை 100-200 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை லேபில் போய் 1000 ரூபா கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சார், நடிகர் கார்த்தியா இருக்கட்டும், இப்போது பிரபல யூடியூப் சேனல் பரிதாபங்களாக இருக்கட்டும், நேற்று ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. அது வித்தின் ஹாரே வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க சார். அது வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இங்கே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது சார். அதாவது இப்போ லட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஹானரபிள் சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷே வந்து இந்த குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம், அதில் தவறே கிடையாது. ஆனால் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து சட்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை மீறி நம்ம வந்து கருத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு பல வழக்கல்ல சொல்லியிருக்கு. ஆனால் ஃபேர் கிரிட்டிசிசம்ங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும், சொல்லாமல் இருக்கவே முடியாது. என்ன பயம் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ பஞ்சாமிரத்தை பற்றி ஏதோ சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்கணும், அவர் அந்த பஞ்சாமிரத்தை அவர் வாங்கிட்டு போயிருக்கணும். லேபில் போய் டெஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட்டோடு கொண்டு வந்து அவர் சொன்ன அந்த சர்ச்சைக்குரிய கருத்து இருக்குன்னா கோர்ட் மூலமாக அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஒரு சிமெண்டட் ப்ரூஃப், சிமெண்டட் வந்து உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ், ஒரு சாட்சியம், ஒரு நிரூபணம் இல்லாமல் எதையாவது ஒன்று பேசிட்டோம் அப்படின்னா இது டோட்டலாக வந்து என்டையர் கம்யூனிட்டி சொசைட்டியை பாதிக்குது இல்லையா? நான் இப்போ லட்டுலேயே நான் என்ன சொல்கிறேன், சந்தேகம் இருக்கா லட்டை சாப்பிடாதீங்க, சந்தேகம் இருக்கா சபரியோட நெய்யை வந்து நீங்க சாப்பிடாதீங்க, சந்தேகம் இருக்கா பஞ்சாமிரத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான். இது நம்மளுடைய, அதாவது டாட்ஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க சட்டத்தில், வேலண்டி ஃபிட் இன்ஜூரியா, வேலண்டி நான் ஃபிட் இன்ஜூரியான்னு சொல்லுவோம். இப்போ லட்டுல கலந்துருக்குன்னு நம்ம தெரிய வந்துடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய லட்டு கலந்துருக்கா இல்லையான்னு அவங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு லட்டை 100-200 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை லேபில் போய் 1000 ரூபா கொடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ரைட் வரணும், சான்ஸ் கிடையாது இல்லையா? அப்போ நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். இல்லைன்னா இப்போ ரோட்டில் வந்து ஒரு பெரிய கோபுரா போயிட்டுருக்கு, கட்டுவிரியன் போயிட்டுருக்குன்னு தெரியுது, நம்ம அதை வேணும்னே போய் சீண்டினோம்னா கடிக்க தான் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக பஸ் வருதுன்னு தெரியுது, போய் விழுந்தோம்னா, ட்ராக்ல போய் விழுந்தோம்னா என்ன? இதெல்லாம் வேலண்டி ஃபிட் இன்ஜூரியா? அந்த மாதிரி நம்மளே நம்ம தலையில் மண்ணள்ளி போட்டுக்க வேண்டாமே அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவங்க ஏன் பயப்படுறாங்க? அவங்க வந்து லட்டு பரிதாபங்கள் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க போஸ்ட் பண்ணும்போது யாராவது ஒருத்தர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து திடீர்னு வந்து இப்போ பல பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அவன் என்டையருடைய லைஃபே அவனுக்கு போயிடுது.
புரியுதுங்களா? இப்போ என்னுடைய க்ளோஸ் அசோசியேட், அதாவது வந்து 20 வருடங்களுக்கு மேலாக பழகிய மை டியர் பிலவ்டு பிரதர், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங், அவரும் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர். ஐ மீன் வழக்கறிஞர் குடும்பத்தை சார்ந்தவர். அவரை வந்து படு பயங்கரமாக கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பல இன்டர்வியூ நான் கொடுக்குறேன். ஏன் நீங்கள் அவளை கூண்டாசல் நீங்கள் வந்து இதுவரையும் நீங்கள் வந்து ரிட்டீன் பண்ணலது? பல மாதங்களுக்கு பின்னாடி இப்போ தான் அத்தனை பேர் கூண்டாசல் ரிட்டீன் பண்ணாங்க. முதல்ல ஒரு 10 பேர் ரிட்டீன் பண்ணாங்க, அப்புறம் இப்போ தான் பண்ணுறாங்க. அதாவது வீடியோ அவங்களே போலீஸே வெளியிடுறாங்க திருவேங்கடம் என்கவுண்டருக்கு அப்புறம். அந்த கொடூர காட்சியில் வந்து வெளியிடவே கூடாது, கோர்ட்டு உத்தரவு இல்லாமல் வெளியிட்டுறாங்க. அப்போ அது பொது அமைதிக்கு வந்து குந்தக விளைவிக்கலையா? ப்ரீ ஜுடிஷியல் டு த மெயின்டெனன்ஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் இல்லையா? அது சொல்லுங்க. அது ஆக்ட் 14 வரலையா? ஆனால் பல மாதங்களுக்கு பிறகு தான் குண்டாசையே போடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி யூடியூப்ல நீங்கள் பேட்டி கீட்டி கொடுத்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு பெரிய பெட்டாலியன் வருது, உங்களை பெரிய அக்யூஸ் தீவிரவாதி மாதிரி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அர்னீஷ்குமார் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் யாரும் பார்க்கறது இல்லைங்க. சபார்டினேட் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட்லாம் மெக்கானிக்கலாக ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. உடனே 2 பிரிவினருக்கு மோதல். யார் மோதல் ஏற்பட்டது, எங்கே பொதுமக்கள் அமைதி பாதிக்கப்படலன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. அதனால ஒரு பயம், நமக்கு எதுக்கு அதை போடுறோம், அதனால எதுக்கு இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா பெரிய விஷயம், அவன் மாட்டிக்கிட்டான்னு வச்சுங்க, அரெஸ்ட், அப்புறம் ரிமாண்டு, அதுக்கப்புறம் போலீஸ் கஸ்டடி, அதுக்கப்புறம் எல்லாருமே தன்னோட முதுகில் வந்து அழுக்க வச்சுட்டு இருப்பான், வச்சுட்டு இருக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. பேக் வந்து எல்லாருக்கும் பியூரா இருக்குன்னு சொல்ல முடியாது. அவனுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும், ஏதாவது அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பயந்துட்டு அவங்க மூடிட்டாங்க, அதை டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பயம். எதுக்கு நமக்கே புல்லாப்பு, ஏதாவது ஒரு கருத்தை போட, எவனா ஒருத்த பேரை கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ண, இல்லை போலீஸே அவனை கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஏன் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஒரு பயத்தில் அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க. இது கருத்து சுதந்திரத்தை வந்து நிச்சயமாக பாதிக்கப்படக்கூடியது தான். ஏன்னா நக்கீரன் ஆர் கோபால் ஜட்ஜ்மெண்ட், மேனகா காந்தி பழைய ஜட்ஜ்மெண்ட், சுப்பிரமணிய சாமி ஜட்ஜ்மெண்ட், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சவுக்கு சங்கர் ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், நீதியரசர்கள் SM சுப்பிரமணியன் ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் அண்ட் இஸ் லார்ட்ஷிப் ஜஸ்டிஸ் V சிவஞானம் ஜட்ஜ்மெண்ட், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் வந்து மூக்கு நுழைக்கிறாங்க, அதை என்க்ரோச் பண்ணுறாங்க, அதை அட்டாக் பண்ணுறாங்க, அதை முடக்க பார்க்குறாங்க. அதாவது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த மாதிரி இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் மாதிரி கொண்டு வராங்களோ. அப்போ பேச்சுரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் அந்த 19 உள்ள ஜிலாம் எங்கே போச்சு, 19(1)(2) எங்கே போச்சு அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே எடுகிறது. நமக்கு எதுக்கு வம்போது ஒதுங்கி போய் தான் டெலீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஸோ இது அப்பட்டமான கருத்துரிமையை பாதிக்கப்படுகின்ற ஒரு செயல் தான், நோ டவுட் அட். சார் நடிகர் கார்த்திக் கூட இதை பற்றி பேசியிருந்தாரு சார். நம்ம பவன் கல்யாண் வந்துட்டு இதை கிரிட்டிக்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு சனாதன இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கணும், அது அவருடைய ஏக்கம், அவருடைய கொள்கை, ஒரு கோட்பாடு அவர் சொல்கிறார், அதில் நம்ம தலையிட முடியாது. அவருடைய கட்சியுடைய கொள்கை கோட்பாடே வந்து சனாதன தர்மத்தை நிலைநிறுத்தணும், இந்தியாவில் உள்ள அத்தனை ஆலயங்களையும் நம்ம நிர்வகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய பாலிசி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பாலிசி இருக்கு, பவன் கல்யாணுக்கு ஒரு பாலிசி இருக்கு. அவர் அந்த கொள்கையையும் அவருடைய மோட்டோவையும் அவருடைய பைலாஸையும் அவர் சொல்றாரு, அது தப்பு கிடையாது. விருப்பம் இருந்தால் ஏற்றுக்கிறோம், இல்லைன்னா விட்டுட்டு போயிட வேண்டியது. மாதொருபாகன் அப்படின்னு ஒரு சர்ச்சைக்குரிய நாவல் வந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பெரிய கொங்கு நாடு சேர்ந்த கம்யூனிட்டியை பற்றி கண்ணாப்புனான்னு எழுதினா அந்த ரைட்டர். இதே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் அந்த கேஸ் வந்தது. இப்போ சமீபத்தில் டெபிட்டிங் இஸ் ஆஃபீஸ் சின்ஸ் ரிட்டையர்ட் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், இங்கே தலைமை நீதிபதியாக இருந்த ஹானரபிள் இஸ் லார்ட்ஷிப் சஞ்சய் கிஷன் கவுல் தான் ஆத்தர் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட். அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் படியா, இல்லைன்னா படிக்காத போயா. கருத்து சுதந்திரத்தை வந்து யாரும் தடுக்க முடியாது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை வந்து தடுக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கு நீ குற்றம் குறைபாடு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா இது வந்து என்ன பிரிட்டிஷ் காலமா, இல்லை ஏகாதிபத்தியமா, இல்லை டிக்டேட்டர்ஷிப்பா?
இங்கே ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது இந்திய கான்ஸ்டியூஷனில். அந்த பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை வந்து யாரும் மறுக்க முடியாதுன்னு அதுதான் மாதுருபாகன் கேஸ் ஜட்ஜ்மெண்ட். அதனால் சமீப காலமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை அப்படிங்கிறது வந்து இரும்பு கரங்களால் அடக்கப்படுகிறது. ஆனால் அதே வந்து அவர்கள் சொன்னாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் இதை டெலிகாஸ்ட் பண்ணாலும் சரி, எடிட் பண்ணாலும் சரி, சாரி, டிஆர் பாலு எம்பி என்ன சொன்னார்னா, நான் வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி கோயில் நான் தான் இடிச்சேன்னு பப்ளிக்காக பேசுகிறார். இது அஃபென்ஸ் இல்லையா? இன்னொருத்தர் இந்துக்கள்லாம் திருடன் அப்படின்னாரு, அது அஃபென்ஸ் இல்லையா? இன்னொருத்தர் வந்து வேசியின் மகன் தான் வந்து இந்து அப்படின்ட்டு போனாரு, அது அஃபென்ஸ் இல்லையா? சொல்லுங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவர்கள் பேசினால் சட்டம் வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு கண்ணை கட்டி கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் பேசினால் உடனடியாக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஈக்குவாலிட்டியை வந்து வயலேட் பண்ணுது. நம்ம என்ன பண்ண முடியும்? அதான் வந்து ஒரே இதுக்கு முத்தாய்ப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ஏதோ ஒரு பட விழாவில் சொன்ன விஷயங்கள் என்ன சொன்னார்? சகுனிகள் வாழ்கின்ற இந்த நாளில் நியாயவாதிகளாக இருக்க முடியாது. ஸோ இது சகுனிகள் வாழ்கின்ற காலம், அங்கே நம்ம நியாயவாதியாக இருக்க முடியாது. அவர் வந்து ஒரே இதில் திருக்குறள் திருவள்ளுவர் மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். சார், இப்போ திருப்பதி லட்டு விவகாரம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த லட்டு அப்படிங்கிற இஷ்யூ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய வரலாற்று, தொன்மையான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். அதாவது 1713லேருந்து ஆரம்பித்து 1943 தான் வந்து உங்களுக்கு லட்டுங்கிற ஒரு நைவேத்தியத்தை அதுவும் பூந்தி பூந்தியாக கொடுக்க ஆரம்பிச்சதா சொல்கிறாங்க. பட் அஸ் ஃபார் அஸ் திருப்பதி அப்படின்னு எடுத்திங்கனாலே வேர்ல்டு அளவில் வந்து பிரசாதம்னா லட்டு தான். இது வந்து உங்களுக்கு எல்லா விவிஐபிஸ், விஐபிஸ், எல்லா முக்கியஸ்தரும் வந்து நார்மலாக திருப்பதிக்கு வந்தாங்கன்னா அந்த கேலண்டர், வெங்கடாஜலபதியுடைய போர்ட்ரைட்டோட லட்டு வந்து ஒரு பெரிய பிரசாதமாக கொடுக்கப்படும். லைக்வைஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ அங்கே கோயிலுக்கு போனால் கூட லட்டு வாங்கிட்டு வாங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. இது வந்து காமன் அஃபேர். ஆனால் இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு, ஆனரபிள் சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் என்ன சொல்லார் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து திண்டுக்கல் த சோ கால்டு ஏஆர் டைரி அந்த மாதிரி ஒரு 2-3 டைரி சப்ளை பண்ண அந்த கீல வந்து மாட்டு கொழுப்பு, பீஃப் டாலோ, மீன் எண்ணெய், ஃபிஷ் ஆயில், அதோடு வந்து லேடும்பாங்க, LARD. லேடுன்னா வந்து பன்றியுடைய அப்டமன்லேருந்து எடுக்கக்கூடிய பன்றி குழு, இது 3 கலந்ததாக ஆய்வகம் அறிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றார். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு, ராஜமுந்திரியில் உள்ள ஒரு வேத விற்பனர், ஒரு சாஸ்திரி வந்து இந்த லட்டை வந்து டேஸ்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் அவருக்கு தெரிய வருது. அந்த லட்டை எடுத்துகிட்டு போய் பீஃப் சாப்பிட்றவங்கள்ட்ட கொடுத்து அதை டேஸ்ட் பண்ண சொல்கிறார். இது வெளியில் வராத விஷயம். அவங்க அதை பார்த்துட்டு இல்லை பீஃப் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் கலந்துருக்கு அப்படின்றாங்க. ஷாக் ஆயிடுறாரு. டெபுட்டி சிஎம் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் மிஸ்டர் பவர் கல்யாண் அவருடைய பார்ட்டி கேடர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே ஸ்ட்ரைட்டாகவே ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தில். அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு அப்படின்னு குஜராத் ஆனந்தில் இருக்குது, லைக் அமுல். அந்த டைரிக்கு ஃபர்ஸ்ட் வந்து அனுப்புகிறாங்க சாம்பிள்ஸ். சாம்பிளை வந்து உங்களுக்கு அவங்க ரிசீவ் பண்ணி பலதரப்பட்ட சோதனைகள் நடத்தும் போது ஃபாரின் ஃபேட் அப்படின்னு ஒரு ஃபேட் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. வாட் ஆர் ஆல் த ஃபாரின் ஃபேட் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ 98.4லேருந்து 100 வரை இருக்கக்கூடிய தூய பால் மில்க் ஃபேட், அந்த இடத்துல
20% தான் வந்து மில்க் ஃபேட்டே இருக்கு. 80% வந்து பீஃப் டாலோ, மாட்டு கொழுப்பு. மாட்டு கொழுப்புன்னா எப்படி எடுக்கிறாங்கன்னா, நார்மலாக வந்து அந்த போன் ஷூவேட் அப்படிம்பாங்க, எஸ்யூடி, இந்த போனை உருக்கி அதுலேருந்து எடுக்கக்கூடியது. அப்புறம் அந்த மாட்டு தோல் இருக்கு பாருங்க, அதில் வரக்கூடிய அந்த ரெசிடியூஸ், அப்புறம் மாட்டுடைய அந்த இன்டெஸ்டைன், இதுதான் வந்து மாட்டு கொழுப்பு. இது பன்றி கொழுப்பு, மீன் எண்ணெயெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆய்வறிக்கை வருது. இருந்தாலும் என்ன பண்றாங்க, மறுபடியும் ஒரு 10 ஆய்வகத்துக்கு அனுப்புறாங்க. எல்லா லேப் டெஸ்டும் யூனிஃபார்மா, யூனிஸானா என்னன்னா இதுல வந்து அனிமல் ஃபேட் இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறாங்க, ஃபாரின் ஃபேட். அதுவும் வந்து ஏஆர் டைரி திண்டுக்கல், தமிழகத்தை சேர்ந்த டைரி, அவங்க வந்து ஜூன் அந்த மந்தில் அனுப்பி அந்த கண்டென்ட் ஆஃப் கீழ தான் அது இருந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பழியை தமிழகத்தில் உள்ள தமிழர் நடத்தக்கூடிய டைரி மேலே வந்து சொல்கிறாங்க. இது விஸ்வரூபம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மாக இருக்கும்போது அவருடைய மாமாவை தான் வந்து அங்கே சுப்பா ரெட்டி தான் வந்து மாற்று மதத்தவர், அவர் வந்து ஹிந்து கிடையாது. அவர் வந்து ஒரு பெரிய டினாமினேஷன் உள்ள ஒரு பாட்டுக்கு வந்து அவர் தலைவர் ஆந்திர பிரதேசில். அவரை போய் டிடிபி சேர்மனாக அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது ஸ்பார்க்டு வேரியஸ் கான்ட்ராவர்சிஸ்லாம் வருது. ஸோ இந்து மதத்துடைய நம்பிக்கையை கெடுப்பதற்காகவும், புனிதத்தன்மையை டோட்டலாக முடிச்சுடணும், பெருமாளுக்கே வந்து அசைவத்தை நைவேத்தியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அதை செய்திருக்கலாம் அப்படின்னு ஒரு குற்றத்தை சாட்டுகிறார். அவர் உடனே ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டில் போய் அவரே வந்து வழக்கு போட்டிருக்கார் சுப்பா ரெட்டி. அந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு வரல. விசாரணைக்கு வந்தாலும் உண்மை தெரிய வரும். இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஏஆர் டைரி வந்து பிளாக் லிஸ்ட்ல 4-5 மாசம் முன்னாடியே வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஏஆர் டைரி வந்து தம் மேல வந்து எந்த விதமான புகாரும் இல்லை, நாங்க கொடுத்த நெய் வந்து உண்மையான நெய் தான், அதில் மாட்டு கொழுப்பு இல்லை, பன்றி கொழுப்பு இல்லை, மீன் எண்ணெய் இல்லைன்னா அவங்க ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்டில் போய் சேலஞ்சு பண்ணியிருக்கணும். இதுவரையும் சேலஞ்சு பண்ணலை. திருப்பதி தேவஸ்தானத்து மேலே மாநகராட்சி வழக்காவது போட்டிருக்கணும் ஏஆர் டைரி, அதையும் அவங்க பண்ணலை. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, லாடுக்கே வந்து அல்வா கொடுக்குற மாதிரி எல்ஏஆர்டி லாடை கொடுத்து எல்லா சைவர்களையும் அசைவர்களாக மாற்றிட்டாங்க. இதில் 2 விஷயம் உண்டு. கான்பூர் தான் வந்து சிட்டி ஆஃப் டேனிங் இண்டஸ்ட்ரீஸ். இப்போ கான்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கொழுப்பு அப்படிங்கிறது வந்து நெய்யாக வந்து அவன் வித்துட்டு இருக்கான். இது நார்மலாக வந்து 1 லிட்டர் வந்து 20 ரூபாயிலேருந்து 80 ரூபா 100 ரூபா வரைக்கும் 1 லிட்டரே கிடைக்கும் அனிமல் ஃபேட், அந்த நெய். அதை வந்து நீங்கள் ஸ்மெல்லே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து ஒரு ராட்டன் ஃபிஷ், ராட்டன் ஏக் பஞ்சன் ஸ்மெல் இருக்கும். அதை வாங்கி எல்லாருமே கலக்கிறாங்க. இப்போ நெய் அப்படின்னாலே இந்தியாவில் உள்ள அனைத்து நிறுவனங்களும் மேக்சிமம் வந்து இந்த கான்பூரில் விற்கக்கூடிய அனிமல் ஃபேட் கீயை வந்து அடல்ட்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து அரசல் பொருளாக தெரியக்கூடிய விஷயம்தான். அதனால தான் நெய்யை வாங்குறவங்க மோஸ்ட்லி வந்து வெண்ணெயை வாங்கி காய்ச்சிடுவாங்க. வெண்ணெயும் வந்து கலப்படம் இருந்தால் கூட இப்போ ஊத்துக்குழி மாதிரி காதி கிராஃப்ட் மாதிரி இருக்கக்கூடிய பியூர் பட்டரில் அந்த அளவுக்கு வந்து கலப்படம் செய்வதற்கு சான்ஸ் இருந்தால் கூட ரொம்ப குறைவுங்கிறதுனால வாங்குவாங்க. பட் வெண்ணெய் வந்து ரொம்ப காஸ்ட்லி, பியூர் கீ வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. 800-900 1 லிட்டர் வருது. காங்கேய மார்க்கேஜ் மாதிரி சில தரமான நிறுவனங்களும் இருக்குது, அவங்களாம் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இவன் இந்த கான்பூர் நெய்யை 80 ரூபா 20 ரூபா 40 ரூபாய்க்கு வாங்கி 20% ஒரிஜினல் நெய்யை மிக்ஸ் பண்ணி சேல் பண்ணும்போது நெட்டே 1 லிட்டருக்கு அவனுக்கு வந்து ஒரு 150 to 180 கூட வராது. ஆனால் 600, 700, 800 சேல் பண்ணுறான். இப்போ என்ன திருப்பதி விஷயத்தை பொறுத்து இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது நெய்யின்னா என்ன, மில்க்கு, கர்டு, பட்ரு, அதுலேருந்து வரக்கூடியது கீ. வியூவர்ஸ் நேர்கள் தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருப்பதியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த டெண்டரை வந்து யார் அப்ரூவ் பண்ணது, எத்தனை பேர் டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, டெண்டரில் வந்து கீயை சப்ளை பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, அப்போ வந்து நீங்கள் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வாங்கினீங்களா, டெண்டரில் கீ சப்ளை பண்ணுறான்னு சொல்கிறான் அப்படின்னாலே
டெண்டரில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை பில்டர்ஸ்லேருந்தும் நீங்கள் வந்து உங்களுடைய நெய் வந்து பியூரா அப்படின்னு நீங்கள் அனாலிசிஸ் ரிப்போர்ட் வாங்கினீங்களா? எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் மட்டும் வந்து பிரயோஜனம் கிடையாது. லேப் ரிப்போர்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணீங்களா அப்படிங்கிற பெரிய கொஷின் ரைஸ் ஆகுது. யாரெல்லாம் வந்து இந்த நெய்யை சப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற கொஷின் ரைஸ் ஆகுது. ஒரு புனிதமான இந்த லட்டை பார்த்தீங்கன்னா ஹானரபிள் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க, சிட்டிங் ஆர் எக்ஸலன்சி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க, ஆல் கவர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே சுப்ரீம் கோர்ட் ஹானரபிள் முன்னாள் நீதியரசர் ஹானரபிள் ஜஸ்டிஸ் லார்ட்ஷிப் என்.வி. ரமணா உட்பட இப்போ இருக்கிற ஹானரபிள் அவர் பிரசிடென்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் லார்ட்ஷிப் டி சந்திரசூட் உட்பட ஆல் அவர் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், வேரியஸ் ஹானரபிள் ஹைகோர்ட் ஜட்ஜஸுக்கு இந்த லட்டு தான் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இந்த மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ள லட்டை சாப்பிட்டுருக்காங்க. இது வந்து இறை குற்றம் அப்படின்னு ஒரு விதத்தில் சொன்னால் அது மாறல தான் போகும். அதுக்கு இறைவன் தான் வந்து தண்டனை கொடுக்க முடியும். சட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சு, அதாவது வந்து தெரியாமல் சொல்ல இன்டென்ஷனோட தெரிஞ்சு நம்ம வந்து மாட்டு கொழுப்பையும் பன்னி கொழுப்பையும் மீனாயிலையும் கலக்கிறோம் தெரிஞ்சே வந்து டைரி சப்ளை பண்ணியிருந்தான்னா அவன் வந்து 420, அதாவது சீட்டிங் தான். இப்போ 318 BNS முன்னாடி 420. நம்பிக்கை மோசடி, ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் 1954 தான் அவன் மேலே கேஸை போட்டு சீரியஸாக ஆக்ஷன் எடுக்கணும். இது வந்து மோசடி, நம்பிக்கை மோசடி.